மகளே, சென்னை வந்தாவே இந்த இடத்துக்கு வராமல் யாருமே போக மாட்டாங்க. ஸோ எல்லாருடைய நினைவிடமும் இங்கே தான் இருக்குது மெரினாவில். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மா ஃபஸ்ட்டு நுழைவாயிலே. ஸோ இதில் ஒரு ஒரு இடமா பிரித்து வச்சுருப்பாங்க, அங்கே போய் பார்க்கலாம். சார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்துட்டேன் இங்கெல்லாம் அப்படின்னா பரவாயில்ல, வந்ததுக்காவது என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா சரியான ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லலாம். எங்கேருந்து வந்தீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க. நேம் கூட குறித்து வச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் ஆனால் வந்து விசிட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே ஆனால் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம். இது இப்போ தான் வந்து உள்ளவே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு ஒரு நினைவிடமாக வரும். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய நினைவிடம் வந்திருக்கு. பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவருடைய நினைவிடம் இதுதான். அவருடைய ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. பதினேழு 1/1917 பிறந்திருக்காரு. 1987 காலமாயிருக்காரு. ஸோ எம்ஜிஆரை தொடர்ந்து அடுத்ததாக அம்மா கிட்ட தான் போக போகிறோம். புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லலாம். ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. சிங்கத்து மேலே காக்கா உக்காந்துட்டு இருக்கு. அழகாக பூவெலாம் வச்சுருக்காங்க. டெய்லியுமே ரெடி பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்குன்னே தனியாக வந்து போலீஸும் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா 24/2/1948 பிறந்திருக்காங்க. 5/12/2016. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகி வெளியே வந்தால் ரைட் சைடில் போனோம். ரைட் சைடில் போனால் தான் கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் இருக்குது. பார்த்திங்கன்னா அருமையாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கியா. மக்களே, கலைஞர் அவர் இது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க விடலை. வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு லைட்டாக விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்கள் கூட வேறு போலீஸ் வேறு அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், 3 நினைவிடம் பார்த்தாச்சு. வேறு எங்கன்னா போகலாம் மக்களே அப்படி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜனவரி 26க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குடியரசு தின விழாவுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம். ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாது, வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான்.
இதுதான் பார்த்தீங்கன்னா சேப்பாக் என்ட்ரன்ஸ். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன போராட்டம்லாம் நம்மளுக்கு தெரில. நிறைய போலீஸும் பொதுமக்களும் இருக்காங்க. பயங்கரமான ஒரு போராட்டம் மாட்டேங்குது. போலீஸ் பஸ்ஸுலேருந்து அப்படியே ஃபுல்லாக இறங்குறாங்க. நாம் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். கிளம்பலாம் நாம்.